சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தின் போது கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ்க்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதால் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நில ஆர்ஜிதம் செய்த பிறகே சேலம் முள்ளுவாடி ரயில்வே மேம்பால பணிகளை தொடங்க வேண்டும் என கூறி கடந்த 8ஆம் தேதி போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ் கைது செய்யப்பட்டார். சேலம் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் மனு சேலம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சமூகத்திற்கு எதிராக பியூஷ் செயல்படுவதாகவும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசு பணிகளை தடுப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கடும் ஆட்சேபனை தெரிவித்தார். இதனையடுத்து ஜாமீன் மனு விசாரணையை நீதிபதி சேசாயி நாளைக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் ஆஜராக வந்த வழக்கறிஞர் மோகனை சேலம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தை காரணம் காட்டி ஆஜராக அனுமதிக்கவில்லை. சேலம் மத்திய சிறையில் பியூஷ் மானுஸை 30 காவலர்கள் தாக்கியது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என வழக்கறிஞர் மோகன் தெரிவித்தார். அவங்க மனைவியே தான் பேசியிருக்காங்க. உத்தரவுக்காக அது பாஸ்வேர்ட் பண்ணுறது. போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க சார்? போலீஸ் தரப்புல எப்பயும் போல வழக்கமாக அவரை மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியவங்களுக்கு என்ன செய்வாங்க அதே மாதிரி அவர் எப்படி போய் பண்ணலாம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு சும்மா அவங்க ஆட்சேபம் பண்ணியிருக்காங்க. பழைய வழக்கு சொல்றதெல்லாம் சார்ஜ் ஷீட்டே போடாமல் இருக்குது. அந்த வழக்கில் கார்பரேஷன் இருப்பாங்க.